இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 30, 2024 30/12/2024 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. மூலம் நட்சத்திரம் இரவு 11:58 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். அமாவாசை திதி நாள் முழுவதும். சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. ஹனுமத் ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை. அதனால் இன்னைக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லை. அதே சமயம் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வருமானத்தில் அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பேச்சுக்களில் சற்று முன்னேற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொய்வுகள் தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது. அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுடைய வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நற்செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கு. அதே சமயம் வருமானத்திலும் இருந்த தொய்வுகள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் திடீர் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். அதாவது உங்கள் அப்பா கிட்டேருந்து வரவேண்டிய பணம் கைக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சூரியனோட அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மறையிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு நற்பலனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்றைக்கி திடீர் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு மன சஞ்சலத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா சிக்கல் வரத்துக்கு, குறிப்பாக தந்தையுடன் அல்லது உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்படுவாங்க. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆக்ரோஷத்துடன் செயல்படுவது அல்லது குருட்டு தைரியத்தில் செயல்படுறதெல்லாம் தவிர்க்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பண விஷயம், கொடுக்கல் வாங்கல் விஷயம், உடன் பிறந்தவர்கள், இளைய சகோதரர்களின் தவறுகள், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோவப்பட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் வருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 4ஆம் இடத்தை சனி சுக்கிரன் பார்க்கறதுனால உடம்புல சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆகுறதுங்க. அதனால கொஞ்சம் உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதாவது வேலையில் நம்ம சக்ஸஸ் காட்டிட்டா என்ன வேணால் பேசலாம். வேலையும் ஒழுங்காக பண்ணாமல் பேச்சு மட்டும் இருந்ததுன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அயல்நாடு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சால் கூட தோல்விகள் தான் இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை தவிர்த்தால் எதிரிகளை சமாளிக்கலாம். இல்லாட்டி எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிதுன ராசி. சப்தமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை இன்று வாழ்க்கை துணை மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா கிட்டையும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையர் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள்.
குடும்ப எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். பண வருமானத்தில் பெருசாக லாபம் இருக்காது. ஆனாலும் ஏதோ சிறு சிறு லாபம் வந்துட்டு இருக்கு. அதை பெருசாக கெடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடன் பிரச்சனைகள், அதாவது புதுசாக கடன் வாங்குறது இல்லை கடன் அட்டைகள் வாங்குறதுலாம் தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் குறிப்பாக யாருக்கிட்ட கோபப்படுவீங்கன்னா, ஒன்றா அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய தாய் தந்தையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்கள், உங்களுடைய சபார்டினேட்ஸ், உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க கிட்ட இன்றைக்கி முன்கோபத்தோடு செயல்படுறதுனால அவர்கள் உங்களை எதிரியாக பாவித்து செயல்படுவார்கள். அனாவசிய எதிரிகளை வளர்த்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் தந்தையரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதுவும் குறிப்பாக தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக எடுக்கும் முயற்சிகள், வெளிநாட்டு வெளியூர் தொடர்பான வேலையில் முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் இன்றைக்கி சண்டை வரும். வீட்டில் பேசினாலும் சரி, வெளியில் பேசினாலும் சரி, ஆஃபீஸ் விஷயமாக பேசினாலும் சரி, ஆஃபீஸ் அதிகாரிகள்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கூட இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்திப்பீங்க. கடக ராசி, ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ராசியில் யோகாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் வக்கரகதியில் இருக்காரு. குழந்தைகள் விஷயத்தில் இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாததுனால மன சஞ்சலம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே ராத்திரிக்கு மேலே தான் நற்செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இன்று பிற்பகல் 4 மணிக்கு மேலே உங்களுடைய வேலை வாய்ப்பில் சில மாற்றங்களை செய்வீர்கள். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களின் செயல்பாடுகளை நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த செல்வாக்கை பயன்படுத்தி கடன் பிரச்சனைகளுக்கோ இல்லை உங்கள் எதிரிகள், அரசியல் எதிரிகளையோ சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு வீடு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், வில்லங்கங்கள் விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதை உங்கள் வசப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட பண தொய்வுகள் விலகும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் குறிப்பாக கடன் கொடுத்த கடனை திருப்பி வசூலிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அல்லது குடும்ப எதிரிகளை மாற்றி அமைத்து அந்த எதிரிகளுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு திருந்தறத்துக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்திலையும் சரி, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலும் சரி, குழந்தைகள் விஷயத்திலும் சரி, முன்னுக்கு பின்னான செயல்பாடுகளின் மூலமாக அவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சற்று முன்கோபம் அதிகரிக்கும். அவர்களுடைய சிறிய தவறை கூட பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். முடிஞ்ச வரைக்கும் பெரிதுபடுத்தி பேசாமல் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட கவலைகளை களையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் உடன்பிறப்புகளுடன் சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அல்லது வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதே பலன் தான் குழந்தைகளுக்கும். அதனால் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளை விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா குழந்தைங்க நல்லா தான் படிக்கிறாங்க, நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கிறத இன்றைக்கி நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேண்டாத பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடைய தேவைக்காக சில சமயம் செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இது நிலம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், ஆரோக்கியம் சார்ந்ததாகவும் இருக்கலாம். முடிந்தவரை ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கூட இருக்கிறவங்களாலே தடுக்கப்படுவதற்கோ அல்லது கெடுக்கப்படுவதற்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்ககிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள்.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு வான்னு அலைய வைப்பாங்க. பேங்க் விஷயமா போனீங்கன்னா பேங்க்லேயும் ப்ரொசீஜரல் டிஃபார்மாலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். இன்று காரிய தடை ஏற்பட்டு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள். கன்னி ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை. இது தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன் இல்லை, அமாவாசைங்கிறதுனால இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு வேண்டாத செலவுகளை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் போயிட்டு வந்தாலும் சரி, போகிறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணாலும் சரி, அந்த பிளானிங் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. அதனால் தடுமாற்றம் ஏற்படும், மன உளைச்சல் அல்லது பணவரையம் ஏற்படுறது உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் அல்லது தந்தையின் செயல்பாடுகள் உங்களுடைய வேலையில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட இன்னைக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில், வீடு சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல் இருக்கும். குழந்தைகளின் பிடிவாத குணம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால அவங்களுடைய தேவைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகள் விஷயத்திலும் இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அலைச்சலை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்துக்காக எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கௌரவம் பாதிக்கப்படாது, ஆனால் கௌரவம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதாவது உங்களுடைய மரியாதை, பெரிய மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. ஏதோ இன்னைக்கு பேருக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு எல்லாரும் பேசிட்டு போவாங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் அந்த தடுமாற்றம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுக்கும், கெடுதலை ஏற்படுத்தாது. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல்கள், அலைச்சல்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை விஷயமாகவோ இல்லை உத்தியோக விஷயமா இல்லை வியாபார விஷயமா நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய சாதனை செய்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் மிகுதியான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அதே சமயம் அதே பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டத்தகாத சில விமர்சனங்கள் வந்ததுன்னா அதை புறந்தள்ளிவிட்டு செயல்படுவது நல்லது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் விஷயத்தில் அல்லது வியாபார விஷயத்தில் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம், அதாவது அஃபிஷியல் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, யாரையாவது ஒரு பெரிய மனிதரை போய் பார்க்குறது, உங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்பெஷலிஸ்ட் உங்களை மரியாதை கொடுத்து செயல்படுத்துவார். உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை பார்த்து பெருமைப்படுவார். இவ்வளவு ஃபாஸ்ட்டாக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. ஆனாலும் அவர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அவங்களுடைய சிறுபிள்ளைத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு முன்கோபத்தை ஏற்படுத்தும். அதை கண்டுக்காமல் போகிறது நல்லது. வார்த்தைகளில் தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக்கிறது நல்லது. இன்று வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி, 2ஆம் இடத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை. உங்களுடைய வார்த்தையினால குடும்பத்தில் வேண்டாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தவறான வார்த்தை பிரயோகம் அல்லது வேண்டாத வார்த்தை பிரயோகம் உங்கள் குடும்பத்தில் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் சக பணியாளர்களின் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலோ நீங்கள் கேட்கும் முயற்சிகள் அல்லது எடுக்கும் முயற்சிகள் அவர்களின் ஒத்துழைப்பை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் கௌரவ பாதிப்பு ஏற்படாது.
நீண்ட நாட்களாக வேலை விஷயத்தில் அல்லது சுயதொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானத்தில் வரவேண்டிய நல்ல செய்திகள் வரவில்லை. அது வரத்துக்குண்டான நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நைட்டுக்கு மேலே நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். நாளைக்கு காலையிலேருந்தே பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய கோபம் அல்லது தடுமாற்றமான செயல்பாடுகள் விரயங்களை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் குடும்பத்துக்கு நிம்மதியை தரக்கூடிய முடிவுகளாக இருக்கும். இத்தனை நாளாக நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலை அப்படிங்கிற கோபத்தில் இருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் என்ன காரணத்துக்காக நீங்கள் சொல்கிறத கேட்கலங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அதனால் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுவது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல மாற்றங்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக பண வருமானம் இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அதே நபர் தன்னுடைய தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு அந்த ஏமாற்றத்தை போக்குவார். இதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய உறவுகளின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய முயற்சியில் தொய்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவும் கெடுதல் கிடையாது. இன்றைக்கி போடுற முயற்சிக்கு பலன் நாளைக்கு வரும். ஆனால் நாளைக்கு வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். முன்கோபம், பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். வேலை விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைத்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்குது. செலவுகள் இருக்கும். ஆனால் அந்த செலவுகள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்கேற்றாற் போல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதிராளிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் அல்லது உங்களுக்கு ஏதாவது அதிர்ஷ்டம், லாட்ரி, புதையல் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அதுவும் குறிப்பாக யாருக்கும் தெரியாத விஷயங்கள், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா அதை ரகசியம் காப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி சற்று முயற்சி எடுத்தால் ஒரு புதிய குருமாரை சந்திக்கிறதுக்கோ அல்லது உங்களுடைய குருமாரிடம் ஆலோசனை கேட்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்களும் ஏற்படும். அதாவது லௌகீக வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும், ஆன்மீக வாழ்க்கையிலும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு இதுநாள் வரை எதிர்மறையாக செயல்பட்ட சில நபர்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளுடைய செயல் திட்டங்களை முறியடிப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய எதிரிகளுடைய சதி வலையை முறியடிப்பதற்குண்டான ஆலோசனையை பெற்றோரிடம், குறிப்பாக தந்தையிடம் கேட்டு பெறுவதற்கு முயற்சி எடுங்க. எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அடங்கும். பண வருமானத்தில் இருந்த தொல்லைகள் விலகும். மகர ராசி, விரயஸ்தானத்தில் சூரியன், சந்திரன். வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா வாழ்க்கை துணை, இல்லை அம்மாவுடைய ஹெல்த்துக்காக, இல்லை அப்பாவுடைய ஹெல்த்துக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் இருக்கும். அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் அல்லது அலுவல் வகையில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது வேலை விஷயமா எங்கேயாவது போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போக வேண்டிய வேலையை விட்டுட்டு 4 இடத்துக்கு போயிட்டு கடைசியில் எந்த வேலையும் முடியாமல் வருவீங்க. அதனால் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும்
முன்கோபத்தின் காரணமாக அதை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் கோபம், சக பணியாளர்களின் கோபம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளின் கோபமாக இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் உங்கள் பேரில் தான் தப்பு சொல்லுவாங்க. அதனால் மன உளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான செலவுகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் வாழ்க்கை துணை சம்பந்தமாக உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அவர்களுடைய நண்பர்கள் அல்லது சக பணியாளர்களின் தேவைக்காக எடுக்கும் சில முடிவுகள் உங்களுக்கு செலவு கொடுக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாங்குறதுக்குள்ள ஏண்டா கொடுத்தோங்கிற ஸ்டேஜும் இருக்குது. அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கும்ப ராசி. ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கையின் காரணமாக இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். தாய் தந்தையின் அன்பின் காரணமாக ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கின நிலம் சார்ந்த கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இல்லை. இயர் அண்ட் என்ஜாய்மெண்ட், சந்தோஷமாக இருப்பீங்க. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கிட்டே அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க. கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதை கீப்பப் பண்ணுறது தடுமாற்றத்தை சந்திக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமானத்தில் தொய்வு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக மேல் அதிகாரிகளுடன் அல்லது சக பணியாளர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு. அதே உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காத வகையில் இருக்கும். சும்மா சின்னதாக ஒரு வாக்குவாதம் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட உங்களுடைய கோபத்தையோ விரக்தியோ காமிக்காமல் இருக்கிறது நல்லது. எதிர்பால இனத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதுவும் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர், இல்லாட்டி மீடியா தொழில் சார்ந்தவர், இல்லாட்டி பொதுஜன தொடர்பு, பிஆர்ஓ, அந்த மாதிரி பொதுஜன தொடர்பு இருக்குன்னா எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மீன ராசி. தசமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை சுக அதிகரிப்பு ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது அவங்களால் இன்றைக்கி பெருசாக தொந்தரவு இருக்காது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி எந்த விதமான கோபத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பண வருமானத்தை பெருசாக எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்திலையும் வீண் வாக்குவாதங்கள் அல்லது செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மறைவு ஸ்தானங்களில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் சிக்கல் இருக்குன்னா, தேமல் போன்ற விஷயங்கள் இருந்துன்னா அது மீண்டும் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் மனஸ்தாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாயை கொடுத்துடாதீங்க. குறிப்பாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளாக இருக்கும். அதனால் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானத்தில் தொய்வு இருந்தாலும் உடன்பிறப்புகள் மற்றும் தந்தையின் உதவியை நாடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வண்டி வாகன வகையில் இருந்த செலவுகள் குறைந்து ஓரளவுக்கு சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து
உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.